என்னன்னு சொன்னா நாங்கள் பார்க்குற மக்களே சோழன் மாவு புட்டும் ஈயக்காயும் பருப்பும் வெள்ளைக்கடலை. சாப்பிட்டு பாடுவோம். என்ன விற்கிதுன்னா விற்குங்க அரைஞ்சி வைக்கலாம். சரி 10 ஆனலாம். இந்த மாதிரி அனைவருக்கும் வணக்கம். நான் மிது. நான் பரி. அடே கதைகள்டா. நான் மிது. நான் சானு. ஓகே, இன்னைக்கு இந்த காலையில் என்ன விஷயம் பார்க்க முடியும்னா ரதியமான நேற்றைய தினம் களுவாஞ்சி வச்சுருந்தாங்க. அப்போ களுவாஞ்சி போனாங்கன்னா ஏதோ வாங்கி வந்திருக்காங்க. சொன்னாங்க தம்பி மிது ஒரு சாமான் வாங்கி வந்திருக்கா வாங்கினாண்டு என்னென்று இதையும் மஞ்சள் கலரில் இருக்குது. மஞ்சள் கலர் ரதியமா என்ன வாங்கியிருந்தீங்க? இது மகனா சோளமா வாங்கினோமா? புரசான சோளமா. இது ஒரு அந்த அக்கா சிங்களக்காட்டை வாங்கினா. சிங்களக்கா 36 இது வந்து அந்த பஸ்ஸில் வந்து மார்க்கெட்டுக்கு இறங்கும் போது இதை பார்த்தேன். மஞ்சளா அவருடைய ஆசமா இருந்துச்சு எனக்கு பார்த்தேன். அது நான் 2 பேக்கெட் வாங்கின மகன். நீங்க இது வாங்கிட்டு போனீங்களா இல்ல எதிர்ச்சியா கண்டீங்களா? இது எதிர்ச்சியா கண்டேன். அதாவது இங்க களுவாஞ்சுடி மார்க்கெட்ல ஒரு சிங்கிள் அம்மா ஓரளவுக்கு வாரவங்க அவங்க நான் எனக்கு தெரியும் இந்த இவ்வளவு பருப்பு இவ்வளவு இருக்குமாண்டா. ஒரு பருப்புடமா தான் இது 400 ரூபா. 400 ரூபா. 400 ரூபா. 400 ரூபா. ரெண்டாம் மகன் அந்த சோளம் பருப்பு ஊற்றி அதை தீட்டி போட்டு மரம் இளவ போடுறேன். இளவ போட்டு மரம் இடிக்கிறேன். அந்த இளவ போட்டு தீட்டி போட்டால் அந்த மூக்கெல்லாம் வரும். அதெல்லாம் அவங்க போடுறேன். அந்த உமி மாதிரி எல்லாம் வரும். அதெல்லாம் எப்படின்னு சொன்னா இந்த சோளம் அதுக்கு தானே சோளம் விதையை வந்து வச்சு உறுதி போட்டு விளை வைப்பாங்கண்ணே. விளை வச்சுன்னே அந்த விதை பெருமா முளை வருமா? அந்த முளையை கட்டி போட்டு தான் கொண்டு திருப்பி மில்லில் ஓடிச்சுட்டு ஒரு நாளைக்கு போடுறேன். அதாவது நான் சுரங்கமாக அடிச்சு காட்டினேன். அதே முறை தான் இதுவும். இது வந்து சோளமா நாங்க இப்ப சாப்பிடல. இது அம்மா எரிக்கக்குள்ள இந்த தண்ணீரை எரிக்கக்குள்ள ஒரு 10-15 வயல சாப்பிட்ட சாப்பாடு. இதுக்கு மகன் என்ன தேவையான சுரக்கா வெள்ளைக்கறி சமைச்சு சாப்பிடுறோம். நாடக வெள்ளைக்கறி சமைக்கலாம். பீக்கங்காய் வெள்ளைக்கறி இப்ப நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு நாங்க புட்டை வைக்க போறோம். சோளமா புட்டு. ஏன்னா என்னதான் கொஞ்சம் சாடையா வறுக்க போறோம். அம்மாவை சாடையா வறுக்கணும். சோளமாவை என்னென்ன செய்யலாம்? சோளமாவில கூட திருவசமாமா இதுல கணிக்கல் இல்லாம திருவசாவில் என்னன்னு சொன்னாடா நிறைய ஐட்டங்கள் மிக்ஸ் பண்ணாங்க. இது தனி என்னண்டா கொஞ்சம் வறுத்த காணாம இருக்குமா? நம்ம கொஞ்சம் வறுத்த எடுப்போம். இது வறுக்கலானே அவங்க இல்ல வருத்தமா வருத்தவங்களாமா? வருத்தம். ஆனா வருத்தமா தெரியல. இல்ல வறுத்து இருக்கு. நம்ம சாடையா கொஞ்சம் வறுத்து வறுத்து கூட என்ன சேவ் பண்ணலுங்க மக்களுக்கு? நாங்க நல்ல புரசான புட்டை வச்சு காட்டப்போம். தேங்காயில கிடைக்கிற போட்டு ஒரு புட்டுக்குள்ள போட்டு வழியா வச்சு காட்டப்போம். இந்த வரைக்கும் பீக்காங்க எங்கட விட்டு முட்டை கிடாஞ்சி பீக்காங்க. இன்றைக்கு என்னன்னு சொன்னா நாங்க பார்க்க போற மக்களே சோழன் மாவு புட்டும் ஈயக்காயும் பருப்பும் வெள்ளைக்கடலை. நாங்கள் இந்த காணிகள் வாகனங்கள் வந்து விளம்பரப்படுத்தி நாங்கள் விற்று கொடுக்குறோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இது வெறும் விளம்பரத்துக்காக மட்டும்தானே. இதை வச்சு மாதிரி போடக்கூடாது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு விஷயம் ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு. எங்கே அப்படின்னு சொன்னால் வந்துட்டு மட்டக்களப்பு டவுனில் வந்து கல்லியங்காடு அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பார் ஒன்று விற்கிறதுக்காக வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு 1981ஆம் ஆண்டு எடுத்த லைசன்ஸோட அது வந்து பழைய லைசன்ஸ். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் லைசன்ஸோடைய வந்து அந்த பாரை வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அது சம்மந்தமாக வந்து இப்போ ஒரு சில ஃபோட்டோவை மட்டும் நாங்கள் அட் பண்ணுறோம். இது வந்து விரிவாக போட முடியாதுன்ற காரணத்தினால வந்து உங்களுக்கு வந்து ஆர்வம் இல்லை. நீங்கள் என்ன அதாவது இலங்கையிலிருந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் செய்யணும் ரெஸ்டாரண்ட் வந்து நீங்கள் செய்யணும்னு ஐடியா இருக்குது. நீங்கள் வந்து அது வந்து மட்டக்களப்பு டவுனுக்கு அருகில் மட்டக்களப்பு டவுன் தான். மட்டக்களப்பு டவுனுக்குள்ளேயே வந்து இந்த
இந்த விஷயம் இருக்கு. உங்களுக்கு வந்து யாருக்காவது ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொன்னா வந்துட்டு நீங்க எங்களை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு இது சம்பந்தமான தகவல்களை இது வந்து மேலதிகமான விளக்கங்களை வந்து நாங்கள் சொல்லிக்கொள்வோம். ஏன்னா இப்போ பிஸ்னஸ் ஐடியா இருக்கிறவங்க மட்டும் ரெஸ்டாரண்ட்லாம் வந்து ஆரம்பிக்கணும் ஏன்னா இப்படியான விஷயங்களை வந்து செய்யணும் என்று நீங்கள் தொழில் ரீதியாக வந்து ஆசைப்படுறீங்க. இங்கேருந்து நீங்கள் அப்படியே உழைக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் இந்த விஷயத்தை வந்து ட்ரை பண்ணலாம். அது உங்களுடைய முயற்சி. அப்படி நீங்கள் இது சம்மந்தமான இந்த லைசன்ஸோட இந்த பாரை வந்து விற்க போகிறாங்க. இந்த லைசன்ஸோட இந்த பார் என்ன விலை போகுது, எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து கதைக்கணும்னு சொன்னால் வந்து இந்த தொலைபேசி இலக்கத்தை வந்து தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 076 34 22 806 076 34 22 806 அப்படின்னு இலக்கத்துக்கு வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. லைசன்ஸோட இந்த பார் வந்து விற்பனைக்கு இருக்கு. நீங்கள் அதை வந்து பார் அது ரெஸ்டாரண்ட் மாதிரி தான், அது ரெஸ்டாரண்ட் மாதிரி தான். இதை வாங்க விரும்புகிற நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இந்த நம்பரை வந்து தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுறோம். இது வெறுமனே விளம்பரத்துக்காக மட்டுமே ஏன்னா இதை வந்து தெரியப்படுத்துறோம். நாங்கள் இப்போ அதை வந்து செஞ்சு கொண்டிருந்தால் தெரியப்படுத்துறோம். என்ன தேங்காய் சீனி போட்டு வாழைப்பழம் போட்டு சாப்பிடலாம், சுவையா இருக்கும். எல்லாம் போட்டு சாப்பிடலாம். நம்ம இப்போ கறி வேணும் வேண்டாக்களுக்கு கறி சாப்பிடலாம், சீனி எங்க வேணும் வேண்டாக்கள் வாழைப்பழம் போட்டு அது சாப்பிடலாம். இதுவும் பிரசான முட்டாய் சூப்பரா இருக்கும், எவ்வளவு சுவையா இருக்கும். நான் எதாச்சா பாக்க நெல்லு வாங்க போனோட தான் இதை கண்டோமா. நெல்லு வாங்க அப்ப நீங்க இதை வாங்கி வந்தீங்க. நம்ம காய்ச்சி நிற்காம மக்களுக்கு செஞ்சாட்டும் அடுப்பு பார்த்து தினமா இந்த வறுக்க போறீங்க. இது வந்து சாடையா வறுக்க போறோம். சாடையான சூட்டுல வறுத்து போட்டு செஞ்சு வாட்டணும். என்னடா இந்த மழையால அடுப்பு மாதிரி சிக்கலா கிடக்கு. அதிகமா இவ்வளவு செய்யறதா இல்ல கொஞ்சம் இதை எடுத்து இல்ல கொஞ்சம் இருக்கு. நான் இன்னும் வச்சிருக்கேன் மாவு. அம்மா அப்பன்னு ஒரு மூடாம செய்யல இல்ல 3 வாங்கி 3 கிலோவா? எவ்வளவு நீ 1 கிலோ பவுடரா இருக்கு. ஒரு பேக் 200 ரூபா, ஒரு 1/2 கிலோ இருக்கும் அதுக்குள்ள. இது அதிகமா தனி சோள மாவுமா இல்ல இது மிக்ஸ் பண்ணதாமா? இதுல தனி சோள மாமா நல்லா இருக்கு. மஞ்சள் கலர்ல இது கடலமா அரைச்சா வரும். அரைஞ்ச மாதிரி சோளம் பொய் சொல்ல மாட்டாங்க. அப்ப கேட்ட நாங்க 30,000 வருவாக்காண்டு அவங்க கொஞ்சம் சிங்களம் தெரியும், காசு கூட தெரியும். நீ காட்டுன இவ்வளவு திரட்டாண்டு நீங்க எனக்கு அவர்த்து போன் எடுத்துக்கலாம். சிங்களம் தானே நமக்கு சிங்களம். அப்ப நான் கேட்ட 30,000 கேட்டு என்னென்ன கிழமையில நடக்கட்டும் அங்க நல்ல ஒரு ஏறிக்குமா. நாங்க ஒரு நாளைக்கு வருவோண்டி எலிக்கும் வாங்க கட்டாயாண்டி எலிக்கும். மனம் ஒன்று அடிக்கிற மாதிரி இருக்குடா. வறுத்து போட்டு சீரியங்காய் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன். இது எங்க அனுப்பலாம் 2 மாதத்துக்கு இருக்கும். ஓமா இதெல்லாம் மாவெல்லாம் கல்லி சாப்பிடுறோம். கல்றா இந்த நம்ம எல்லாம் போயிட்டு அடுப்புல வச்சு கல்றேன் களி கல்றேன். அதுக்கு சொதியெல்லாம் வைக்கலாம், எல்லா மீன் சொதியெல்லாம் வைக்கலாம். அப்ப நீங்க இதுக்கு மீன் ஜூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கு வெள்ளைக்கறி சமைப்போம். அதுவும் வந்து பீக்கங்கா. அது நல்ல சுவையா இருக்கும். பீக்கல்ல அன்னைக்கு கோடிலாம் ஆஞ்சிடும் அதிகமா. நாங்கள் வீடியோவில் காட்டிப்போம் டக்குன்னு ஆஞ்சிட்டாங்க. ஒரு பிரச்சனை வருங்க டிலானியா கடை ஓடினே வீதியில் காட்டக்கூடாது. வர கண்டுருவானு நல்ல நேரம் எங்கட நல்லா பெருத்து வரட்டும். அது நான் ஜம்மத்துலையும் காணல. அதில் 5 டிலான்ட்டு சொல்லக்கூடாது. அது தெரியும் வீடியோவில். வீடியோவில் தெரியாம நான் எடுத்துக்கு வந்தீங்க வந்தேன். அம்மாட்ட போய் சொல்ல போகிறான் சொல்லி என்ன அங்காரம் கொஞ்சம் ஆட்டுமா எப்படி அதே மாதிரி எப்படி வரவட்டை கண்டுபிடிக்க போறேன். அது மணக்குதுமா, பாடிச்சு கொண்டு அடிக்குது. நான் இப்போ வச்சிக்க மாவுக்கு என்ன அப்புறம் தெரியுமா வரியா சீனி எங்க விட்டு வறுத்து வைக்க போட்டேன். இதுக்கு மிச்சம் தெரியுமா வறுத்து சீனி தேங்காய் போல மட்டும் வறுத்து வெளியில வைங்க. வெளியில வைங்கன்னா அப்படி
நல்ல மணமுண்டு கருவட்டு ஒரு அம்மா கிட்ட சாதிக்கிற ஒரு எல்லாம் ஓட்டு இறக்கையா சூப்பரா இருக்கு. நல்லா மணக்குதடா. அடே சமோசா மணக்குறேன் உனக்குடா. ஆமா, சமோசா பிரியாணி எடுத்து. மாவுல இருந்து புகை வருது மூண்டாப்பா மூண்டா மாதுல இருந்து அடிக்க போறான் கண் பத்து மணக்குது கண்டியாமா மணத்தை பாரு வாடிச்சத்தை சோயாமா இப்போதான் அந்த வாட்டி அப்படி செஞ்சு விளையாண்டு நம்மளோட பிறகு போகிறதையம்மா அண்டப்பா ஏதோ ஒரு இந்த கொல்லியோண்ட மாற்றி வச்சுக்க நம்ம இன்னைக்கு அந்த சிபிசி சரி கனடையில் அந்த கொல்லி எங்களை தம்பி அனிசனுக்கு நான் கொடுக்கல இந்த சாப்பாடு ஏன் அம்மாட்ட சாப்பிட்டீங்க நானும் சாப்பிடலாம் அதிகமா நீ சாப்பிடுங்களா போய் நீ எங்க அப்படியா பாமுக்கியா பாமுக்கியா எந்த பாம்பு எந்த பக்கத்து ஆரம்பிச்சு மாமியா கிட்டடா என்ன சாப்பிடு நீ புட்டு சோளமா புட்டு என்ன சாப்பிடு நீ ஒரு இறைச்சி கறி போய் நாட்டுக்கோழி அப்ப உங்கள்கிட்ட இருக்கிற நாட்டுக்கோழி இருக்கா அப்போ என்னங்க 52 கோழி 52 கோடிமா நம்மளை வாழ விட மாட்டாங்க அதிகமா மகளே பார்த்தீங்கன்னா நாங்களும் ரதியமான நாட்டுக்கோழி தான் போட போறேன் ரதியமா போடுவோமா போடுவோமா ஆரம்பிக்கலாமா இந்த இப்போ என்னண்டாமா கொஞ்சம் ஆறட்டும் தண்ணியை கொஞ்சம் சூடு காட்டுமாம்மா ஓகே கறி விட்டம் காட்டிடு சரியா சுட்டுக்குள்ள இருக்குண்ணே தண்ணி வைக்கணுமாண்டா நாங்கள் இன்னைக்கு அதில் வைக்கல அண்டை வைக்கல வேறுண்ணே இருக்கு நீத்துப்பட்டியா என்னண்டுமா இன்னைக்கு நீத்துப்பட்டில் வைக்கலாங்கண்ணே ஓ நீட்டு கொண்டு வைக்க என்ன செய்ய ரதியம்மா போய் இதுமா விரட்ட போகிறோம்மா இப்போ நீ அதிகமா வருது கொஞ்சம் லைட்டாக சொன்னா கொஞ்சம் அஞ்சூறு நீங்கள் விடணுமா இல்லாத இப்போ இதஞ்சு வரணுமேம்மா எல்லாத்தையும் கொஞ்சம் நான் கூலாயிரும் கூடாயிரும் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் தொலைச்சி கணக்கு தான் மாவு பருவத்தையும் ஓமா உப்பு வேணே ஓ மாக்கா நாட்டி எடுக்கிறானேம்மா அதுதான் இப்போ 1 கிலோமா வரும் ஓ சரி ஒரு 20 ரூபா பாக்கிடுமா இருக்கணுமா இல்லை கூட ஒரு 20 ரூபா கூட வராதுண்ணே 2 ரூபா கூட இருக்கிறதுமா 2 வரும் போதும் இந்த மா பாக்கெட்டையும் காட்டணுமா நான் இப்போ வாங்கினேன் காட்டுவோம் அவங்கள்ட்ட சிங்களத்தை எப்படி காய்ச்சறீங்க சிங்களத்தை நான் கண்டுட்டேன் தூக்குன்னு பையன் நம்ம ஹோலி அதான் கவலையா இருக்கு அதிகம் அப்படி காய்ச்சிப்பாங்க இவனாண்டு நீங்க என்ன போடுதுன்னா அவட காய்ச்சி தானே சிங்களத்தை சிங்களம் டிக்கி டிக்கி போடுவா நேரம் அதிகம் நெய் நெய் கொஞ்சம் தெரியும் நெய் நெய் வச்சு நெய் நெய் இதனே என்னண்ணே என்ன பார்த்து எங்க போறீங்க இந்த மாமி பக்கத்துல இருக்க மாமி இடிக்கிற ஒரு இல்லை இந்த மாவு சிங்களா கூட சாப்பிட்றோம் ஓ இடிக்கிறோம் நம்ம டாக்டர் என்னது எல்லாத்தையும் மறந்து வைத்தாங்க அதிகமா நவீன காலம் வந்த பிறகு இதெல்லாம் தெரியாது இப்போ சுட சுட மாதானேம்மா சுடு தண்ணி நமக்கு இதை பற்றி தான் சரி 15 வயதுல சாப்பிட்ட சாப்பாடு இது குமார் பிள்ளை லாபிக்கல நேரம் அதிகமா உங்களுக்கு அடிச்சது ஆச்சு நான் அதிகமா இருக்கு அம்மா ஓம்மா அதான் டேய் அதான்டா அதிகமா இப்போ இளமையா இருக்காங்க அதுதான் சாப்பாடு அப்படின்னு சாப்பாடு இல்லாம நாங்கள் அன்னைக்கு அதிகமாக இதால் ஒரு ஹோப்பை சாப்பிடுவாங்கண்ணே என்னம்மா அப்படி இதால் ஒரு ஹோப்பை இல்லை இந்த இது ஒரு ஹோப்பை சாப்பிடுவாங்க நாங்க 4 பேர் வந்து சாப்பிட்ட சந்தோஷம் இப்ப இல்லை அந்நேரம் சாப்பிட்ட சந்தோஷம் இப்போ நம்ம 5 பேர் இருக்கேன் தானே அதிகமா ஒரு ஆள் கூடித்தானே இந்த திலானிர் அம்மா அப்படி வாங்கி வைக்கிற வந்தி ஓட்டு வாங்கி வச்சு வைக்கிற கடைசியில சாப்பிட்றல வச்சிருந்த உனக்கு வேணுமா எனக்கு வேணுமாண்டி இப்போ இந்த பிரட்டுறோமா அப்போ தேங்காய் போட்டு வரல அதே மாதிரி இல்ல தேங்காய் பூ அந்த குளருக்கு அதானே ஆமா சிலர் அவிப்பாங்க அப்படின்னா கிழக்கும் போட்டு நடுவுலையும் போட்டு மேலே அப்படித்தான் கூட தேங்காய் போயிட்டு டேஸ்ட் ஆமா பாருங்க தண்ணி அதிகமாக தண்ணியே ஊத்தடியே ஊத்தல கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றியா கடற்கரை பருவம் அப்ப திரும்பியம்மா கூட எல்லாம் ரசிக்கலாம் வேறு அதிகமா கூடானா சிக்கன் சொட்டா வளைஞ்சு எடுக்கணும் நேரம் அதிகமா ஆமா இல்லாட்டி தண்ணி கூட ஊற்றினா களி கட்டிமா போயிடும் அது ஓகே வேண்டாம் மக்கள்
நான் அந்த மாவு பிரட்டி போட்டேன் சோளம் எப்படி இருக்கேன் பாருங்க கணக்கு நீங்களும் பார்த்து கொஞ்சம் பதிஞ்சு காணுங்கள் அதிகமா திருவோஷமாயமா எப்படி நல்லா மணக்குது ரதியம்மா. ஐயோ, சூப்பரா இருக்கு. கொஞ்சம் கிட்ட காட்டுங்களேன் எப்படி இருக்கேன் மகளுக்கு சீனி தேங்காய் போட்டு சாப்பிட்டா வேறு லெவல் மணக்குது. ஆனா போன்ல ஒரு வித்தியாசமான கலர் இருக்குடா ஏன்டா சூப்பரா இருக்கு போன்ல கொஞ்சம் என்னன்னு சொல்றேன் அந்த கலர் இது இல்லைண்ணே ஓ நேர்ல வடிவா இருக்குமே மஞ்சள் கலர்ல ஏமா அப்படி வருது இல்ல தெரியல இல்ல இல்ல காட்டணும் நேருக்கு ஓடியா எல்லாரும் விரைச்சல் இது திருவோசாயம் தோத்து போயிட்டுருமா என்ன செய்வோம் அடுத்து திருவோஷன மனம் தான்டா இது. இங்க நமக்கு ஒரு ஆதாரம் இருக்கு இங்க காட்டுங்க கடவுள் இருக்கு இங்க பாருங்க வானே இங்க பாருங்க இங்க இருக்கு தம்பிட்ட காட்டுங்க பாத்தீங்களா அதுல இது சோழன் இது இங்க பாருங்க சோழன் கடிவிட விடுங்களா சோழன் மடக்கு மடக்குனது இங்க என்ன நடக்குமா கொஞ்சம் வந்து என்ன நடக்கு அதுல சரி சோளம்மா இதுக்கு மேல ஆதாரம் தேவையில்ல என்னதுக்கு ஆதாரம் இது சோளமா தான் இப்ப சரி ரதியம் என்ன செய்யணும் இது நம்ம போடுவோமா ரதியம்மா எந்த தர மூணு துறையா புட்டு கொள்ள துறையாடா இதுக்குள்ள இறக்கி தாங்கம்மா இறக்கி போடுறதோட கொஞ்சம் ஈஸியா இருக்கும் போல ஓகே ஒரு கை ஆமா அது மீது அன்னைக்கு ஒரு 10 குள்ள சுடலாம் போல பிலானைக்கு திருப்பி தேங்காய் பூ நாங்கள் இடைக்கிட தேங்காய் போட்டு செஞ்சு செய்வோம் இப்போ தேங்காய் பூ. ஓகே 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 வெங்காயம் போடல அரதிமா இவ்வளோ வெங்காயம் மட்டும் இருக்கா வெங்காயத்தை போட்டால் கறியாக தேவை எத்தனை நீ புட்டுக்குள்ள கறியாக பரவாயில்ல ஆமா நல்லது இந்த தம்பி செய்யற வேலை அம்மா அப்பான்னா என்னடா சரி 10 ஆனலாம் கண்பத்துக்கா எங்கடா கண்பத்து என்ன கொஞ்சம் தண்ணி தூத்துங்களா என்னம்மா மா முடியாவல போட 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 சரி தேங்காய் போட்டு என்ன செய்யுது முதலாவது புட்டுக்குள்ளெல்லாம் அடுப்பில் ஏற்றுறோம் என்ன சக்ஸஸாக வருதான்னு பார்ப்போம் சக்சஸா பாருண்டா இது யாரு செய்யறாங்க கடைசியா கொஞ்சம் தேங்காய் பூ என்ன அதிகமா 3 தட்டில் வச்சுக்கணும் தேங்காய் பூ. இப்போ மூடுங்க மூட தெரியுமா நம்மட கணத்தடி வரையுது தேங்காய் எதிராப்பா இதுல இன்றைக்கு சோளமா கண்டு எடுத்துனீங்களா ஆஞ்சினா எப்படி எடுது அதிகமாக இருந்தால் கதையெல்லாம் இல்லை முழு செயற்பாடு தான் ஆஞ்சி உரிச்சி புரிஞ்சுங்களா நான் தான் நகரத்தில் இருந்தேன். இருந்தேன் போய் ரதியமாட்டேன் எத்தனை மணிக்கு வந்தாரு உண்மையாதாம்மா இல்ல தம்பி வந்த முதல் என்னது நான் வந்து என்னைய விட்டுட்டு போய் திருப்பி எடுத்து போனேன். எடுக்க போனேன் நேற்றா இன்றைக்குமா இன்றைக்குடா என்ன பொய்யோ சொல்றேன் கடவுளே வேலை இருந்தா நான் போய் சொல்லல சனு வந்து திரும்பி வந்தோம்னா நானி இந்த பாவரை விட்டுட்டு போய் ஆஞ்ச தடத்தை எப்படா நேரத்துல வந்தீங்க சொல்லு பாபு எப்போ இந்த பாவரை விட்டுட்டு போய்த்தண்டா அது வந்து வரலாம் ரதியமான இது ஒரு சரியான போய் ஆதரவு அடிக்காங்களா இதானே சரியான ரதியமாட்ட கேள்றா சரி பாப்பேன் புட்டு முதல் புட்டு அப்படி அவிதண்டு முதல் புட்டு அவிஞ்சா நான் சொன்ன உண்மை காரு சரி வாங்கத்தான் ஆகிக்கும் பஜ்ஜியா இருந்தா பச்சை இருந்தாலும் தரமாட்டேன்டா இல்லம்மா பச்சரியாமா அவஞ்சா பண்ணி படியும் எப்படி சிஸ்டம் எங்கள்கிட்ட இதே இல்லைண்ணே வில்லேஜ் விஞ்ஞானி ரத்தியம்மா மகளே பார்த்தீங்கன்னா முதலாவது புட்டுக்குள்ள நாங்கள் ஏற்றிருக்கோம் அது அவிஞ்சு வந்தவரவங்களை காட்டுறோம் பார்த்தீங்கன்னா பிக்க ஓட்டியாச்சேனே ஆமா ஊறப்பட்ட அரிப்பையும் கடுகுன்னு நான் 2 பேரும் கடுகு நல்ல வேறு பண்ணுமா நல்லா இருக்கு இதில் பேரில் பாசி பேருன்றது என்னடா இது என்ன பேர் இது சண்டி சாதி பாரு பிடிக்குமா மஞ்சள் பாசி இருக்கல பேருன்றதுடா தெரியல அப்படி தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க என்ன சோதியா வெள்ளக்கறி ஆவோ ஓகே கல்லு மேல ஒன்றே இல்லம்மா அது இது நல்ல ரதியம்மா இதில் நீங்கள் செய்கிறது கல் இருந்தாலும் வந்துடுவேன்
சரி வேறு அளவுக்கு தேவையான எல்லாம் செட் பண்ணி வச்சோம்னா சேடா 2 புட்டா வச்சு இறக்க அடுப்பு வைக்கலாம் என்ன மஞ்சள் தூள் அதிகமா இது ஃபுல் செட்டிங் இருக்கு என்ன அப்படியே இருக்கு உப்பு அளவு தேவையான உப்பு அளவு தேவையான மஞ்சத்தூள் இது தேவையான பொருட்கள் இவ்வளவு தான் மற்ற பற்றிக்கு வெங்காயம் போடணுமா என்ன கரண்டி உள்ளே உண்டாப்பா கடவுளே அதிகமா மறந்துட்டாரு அது உங்களோட கூட நெப்ப வேண்டையிலேருந்து எல்லாத்துக்கும் காரணம் இதுதானே இது இல்லை நீங்களா நான் யாரையும் சாப்பிட்டு போறேன் பால் புளிஞ்சு வச்சுக்கோமா தலைப்பால் அது இல்லை இல்லை தலைப்பால் பழந்தடி அப்போ தண்ணி பால் இது தண்ணி பால் இப்போ கொச்சிக்காய் வெங்காயம் ஓகே கொஞ்சம் வேணும் எல்லாத்தையும் மட்டும் கூட்டி வச்ச மாட்டா கறி சரி இதை மூடி வைப்போம் மூடி வைப்போம் அதையும் என்னறீங்க வெங்காயம் விட்டுறோமா ரதியம்மா என்னன்னு சொன்னா வெங்காயம் சேர்த்து 6 கத்துவா நம்ம அங்க கத்தணும் ஏன் கேட்கல நம்மட கண்ணுக்கு தண்ணி வரும் நம்ம 6 கத்துவா நம்ம நெய்யா கத்தணும் போறாரு நம்ம கத்துறல ரதியம்மா அது தெரியாப்பா எனக்கு தம்பி கண்டாங்க இங்க நொடியண்டு நாங்கள் இதே ஒரு இடத்த கேட்ட விஷயம் இல்லடா அதான் கூட கேட்டு நாங்கள் எங்கள்கிட்ட 2 நாள் கேட்டது 2 நாள் இப்ப நான் டீச்சர் சொல்லுங்க டீச்சர் இந்த இதான அடிக்கும் இதெல்லாம் அடிங்க இந்த கம்பு அது இல்ல கம்பு ஒரு கம்பு பிரம்பால் அடிக்கும் அப்ப யாரு அடிக்காது பிரம்பு அடிக்குது இல்ல நான் அடிக்கணும் அதான் சரி சொக்க வெங்காயம் 1 கிலோ 200 ரூபாமா கிலோ உடஞ்சி தப்பு உங்களுக்கு அது சின்ன வெங்காயம் உண்மையா லாபம் தானே என்ன 1200 ரூபாயா 200 100 ரெண்டு இல்ல 100 ரூபாய்க்கு 1 கிலோ அது என்ன 100 ரூபாய்க்கு 1 கிலோ ஏன்டா அதிகமாக போட்டு குழப்புறீங்க 100 ரூபா சும்மா கை கடித்து நிற்க அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க வேண்டாம் அவருக்கு அது தம்பி தான் என்னம்மா அதானே உங்களுக்கு நான் தான் வெள்ளை வெங்காயம் படித்தார் ரெண்டு என்ன விளக்கம் ஆயுர்தான் திரும்பி பாருங்க 1000 ரூபா போனே அவங்க தான் பிடிங்க வகண்டி வருது போல நம்ம விசில் அடிக்கல தெரியுமா லேட் ஆகும் நீங்க வந்து வேலை செய்ய கூப்பிடுங்க 2 3 பேச ஓடிதான் ஓட இல்லம்மா நிப்பான் பாருங்க சரியா இருப்பான் கறியாக்கி முடியாது இல்லை நான் சாப்பிட மாட்டேன் ஒவ்வொரு வீடியோல சொல்லலாம் சாப்பிடா இதுக்கான இல்லை பெஸ்ட்டாக சாப்பிட்றான் இல்லை சாப்பிட மாட்டேன் அதிகமா கண்டிப்பா நீங்க சாப்பிடுவீங்க இல்லை நான் சாப்பிட மாட்டேன் அதிகமாக நம்பிக்கை கண்டிப்பா நீ சாப்பிடுவா நான் சாப்பிட மாட்டேன் யாரும் சாப்பிடுவாங்க சாப்பிடுவீருமா சாப்பிடாட்டி என்ன உங்களோட வாக்குறா என்ன ஓமா நான் போய் சாப்பிடுவேன் என்னடா உங்களை வீட்டை சமைக்கலையா மகளே நீ அதிகமாக நான் சாப்பிட மாட்டேன் அதிகமாக விசில் அடிக்காது இப்போ தேவைக்கல கொச்சிக்கா விட்டுறோம் வச்சுக்கா அப்படி விட்டுங்களா கொச்சிக்காய் பச்சை கொச்சிக்கா அது சிவத்த கொச்சிக்கா ஆமா அது முட்டை அந்த கடத்த கொச்சிக்கா எடுத்துட்டு அதிகமா கடத்த கொச்சிக்கா எங்க இருக்குமா உள்ளே இருக்கணும் அது தேவையில்லம்மா வெள்ளை கொச்சிக்கா இருக்கு நேரம் அதிகமா ஓ இருக்கு பிளாமரத்தை கிட்டது அது வெள்ளை கொச்சிக்காமா பார்த்துட்டு இருக்கவே கண் கலங்குது அதிகமா கொச்சிக்கா கொச்சிக்கா விட்டேனம்மா வெங்காயம் பட்டி போட்டு அடுத்ததா கறியை வச்சா சரி நேரம் அதிகமா புளியை விட்டு இறக்குறேன் சரி எல்லாம் தேவையான பொருட்கள் போட்டாச்சு கருவேப்பிலை வாங்கி போட்டா சரி புட்டு அவிஞ்சி வருது போல அதிகமா அடுப்பு மூட்டுங்கடா விறகுதானே தக்காண்டு இது ஏனோ
இன்னைக்கு மழை பெஞ்சு மழையும் கடும் மழை மழை தானே அதிகமா மழையால ஒன்று செஞ்சுக்கலாம் கொல்லியெல்லாம் அதிகமாக வைத்து என்னையும் கேஜில் ஓடுவோமா அதான் புகையுது வானிலை கொஞ்சம் சோப்பா தான் கிடக்குது அதிகமா ஆமா காவலே போறியா காலநிலை எல்லாம் கொஞ்சம் சோப்பா தான் இருக்கு காவலே போற அதிகமான வயலுக்கு கால் பார்க்கறது ஆகல எம்பந்தி சரி ஆமா என்ன 5ஆம் தேதி விதைக்கிறாங்க எல்லாம் கூட்டியாச்சுமா முடியாதா இல்லை இதை பார்ப்போம் விடுங்க அப்படியே ஏய் பாருங்க என்ன கடைசியில் எங்க பாய் வரப்போம் பாரு பாரு ஓகே என்ன 12ஆம் ஆவி வந்துட்டுமா இல்லையா ஆகி இருந்த பெய்ய வந்து போகும் அப்ப ஃபுட்டை அதிகமா பாப்பா ஓகே பாப்பா வாங்க 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 ஓடியாங்க சத்தியம்மாட புட்டு துண்டக்கண்டே இந்த மாதிரி வெற்றிகரமா ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டு தான் கை வைக்க மாட்டோம் கை வைக்க மாட்டோம் இடிக்கிண்டாக்கி சோளமாக சோளமாக இருக்கிண்டாக்கி வேலை அந்த மாதிரி தான் இருக்கு அப்படியா பதிலா ஐயோ அடே சீனி தேங்காய் உடைச்சு அப்படியே இன்னும் டேஸ்ட் சூப்பர் அரிக்குமா நல்லா இருக்கு கொஞ்சமா ஓகே அண்ணா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கணும் ஹிருதயமா அடுப்பு தானே அடுப்பு தானே சரி சரிம்மா ஓகே அடுத்த கூட்ட நாங்க ஏத்தறோம் பெரியமான கையால ஏந்தி ஏத்த போறாங்க அவங்க ஐயோ ஓகே அடுப்பு பார்த்தல ரதியம்மா கட்டுமா அது புதுரமா நாங்க வேணும் சொன்னா நாங்க புட்டெல்லாம் செஞ்சிட்டோம் கறி செட் பண்ண போறோம் டக்குன்னு கடையை நான் எதுவும் சாப்பிடல நாங்கள் ரைட் கூட்டியாச்சா ஓகே கொஞ்சம் அழிஞ்சு வரணும் வேணே கொஞ்சம் சரி கறி இடையில உங்களுக்கு இறக்கு கிட்ட காட்டுறாங்கண்ணே ஓகே இப்போ என்னன்னு சொன்னா ஃபுட்டும் ரெடி ஆயிடுது கறியும் ரெடி ஆயிடுது இன்னும் சாப்பிட்றதான் மிச்சம் இன்னும் பாருங்க எல்லாம் மட்டும் ரெடி பண்ணிக்கும் ரதியம்மா கறி இறக்கிட்டு டக்குன்னு அந்த ஃபுட்டை கொஞ்சம் போட்டு எடுத்து வாங்க சாப்பிட்டு காட்டு என்ன வியஞ்சுதுண்ணே விற்குங்க விற்குங்க அரைஞ்சி வைத்துறாப்பா 2 மஞ்சள் தானம்மா உண்டாப்பா சொல்லி வேலை இன்றைக்கு ஒரு குடி இன்றைக்கு ஒரு குடி ஓமா இறக்கு சரி ரதியம்மா இறக்கி பேயும் போட்டு வாங்களா எடுத்துவாமா சரி ஓகே ரதியம்மா ஓகே மக்களே இப்போ எல்லாரும் எடுக்க போகிறோம் நாங்கள் என்ன எடுக்க போறீங்க சரியா இவன் சரியா பிச்சை எடுக்கிறவன் எடுக்காண்டா எடுக்க போறாங்க 15 வயதுல சாப்பிட்டதுக்கு இப்ப 48 வயதுல சாப்பிடுவோம் பாருங்க கூட சாப்பிடல எப்படி இனிமேல் நான் செய்து கொடுக்கணும் ஆமாம் நாங்கள் இப்போ என்ன சொன்னால் இன்றைக்கு என்னடா நீங்கள் கூட அளவுக்கு தேவை எடுங்கண்ணே கூட எடுத்து கொட்டுறத விட பாப்பா அப்படி எடுக்கல எடுங்க உனக்கு அளவு தேவை பார்ப்போம் ரைட் அவர் அளவு ஃபுட் ஃபுட்டை எடுக்கணும் ஓகே சரியா பாருங்க எவ்வளோ அப்படியே வந்து அப்பா தேங்காய் பூ எல்லாம் மடியா இருக்கு அதிகமாக எடுத்துட்டாங்க சுடுவது ரதியம்மா சுட சுட புட்டும் என்ன வைக்க போறீங்களா வீடியோன்றோடியா என்னத்தை வைக்க போறீங்க கொஞ்சம் தான் எடுக்கணும் சரியாடா அந்த தேங்காய் பூ பார்த்து எடுக்காண்டா அவன் நல்லா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச பார்த்தா நீ உனக்கு விஷயம் தெரியா நானும் தேங்காய் பூ தான் நடக்கு செஞ்சிடுறேன் நீ சிப்பா எடுக்கா நீ இவரு கொஞ்சம் விளக்கம் காணா தம்பி இடமா டேய் தேங்காய் பூ எடுத்துனா அப்புறம் நான் எடுத்துறேன் அப்புறம் இங்கே இருங்களேன் ஆனால் இல்லானி இது சொன்னமா தயிர் தானே ஒரு வாழைப்பழத்தை போட்டு ஒரு பிரட்டி இப்படி அடி அதை விட சாப்பாடு இல்லையே நாளை காலில் அனுப்புவா இப்போ கறி பண்ணமா மாமைக்கா கறி கொஞ்சம் நயமா வைக்கும் அப்படிங்களா ரைட் எனக்கு தெரிந்தானே சொதியண்டா கொஞ்சம் இருப்பேன் எனக்கு இப்படி இருக்கு சோளம் போட்டுனமா நீ எடுங்க அம்மா கறி எப்படி எடுவே என்ன சூறா என்ற போய் வெள்ளை கறி வைக்கணும் வாவ்
ரதியம்மா நான் வைக்கணும் ரதியம்மா பாருங்களா ஓகே இது ஒண்ணா ரைட் இன்னும் வரணும் பிக்கங்க நல்லா அவிஞ்சி கரைஞ்சி போயிருக்கேன் உண்மையிலாடி அந்நேரத்தாக்கள் போல தைரியம் அதிர்றாங்கன்னு சொன்னா அதுக்கெல்லாம் காரணம் உண்மையான சாப்பாடு அன்னைய சாப்பாடு தான். அதுலேயும் பாருடா நம்ம இப்போ சோளன் அவிச்சு தான் சாப்பிட்டுக்கோம். பாரு சோளன் அவிச்சு பொரிச்சு குழம்பு வச்சு சொதி வச்சு புட்டை வச்சு அதிகமா வச்சுறாங்க. அறுப்பு போட்டு நல்லா புனஞ்சி பீங்க சேர்த்து சாப்பிடு. சூதுரா சுடுதா சுட சாப்பிட்றேன் வரல வரணுமா அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கடா போண்டா மேலே நான் பொய்க்கு சொல்லலை. ஆனால் எப்படின்னா சாப்பாடுலாம் சாப்பிட்றமே கொடுத்து வைக்கோண்டா சத்துரா அதெல்லாம் அது நமக்கு அமைச்சிருக்கு இன்றைக்கு இது சாப்பிடணும் இன்றைக்குமா இந்த சாப்பாடு போண்டா அமைச்சி அது நேற்று நான் மாக்கிருக்கோம் உங்களுக்கு அமைச்சி அமைச்சி நீங்கள் வெள்ளம் விதைக்கணும், ஆமாம் அதுக்கு நெல் வாங்கணும். அந்த டைமில் கூட கண்ணில் படணும் பண்ணிருந்து பார்த்தீங்களா. உண்மையிலே மகளே என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் வாங்கினதை வந்து நாங்கள் சாப்பிடணும். ஆனால் நிறைய உறவுகளுக்கு இந்த சாப்பாடுலாம் கிடைக்காது. எங்களை இந்த கிராமங்கள் அப்படியான ஏரியாவில் யாரும் கிடைக்க முடியும் தெரியுமா. வெளிநாட்டுக்கு ஏற்றுமே செய்வாங்களா எல்லாம் நம்ம அனுப்பலாம். இந்த கடையில் நாங்கள் எடுக்கலாம் சோள மாதிரி என்ன மாதிரி தெரியல எனக்கு. உண்மையில ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள். எங்களை போல ரதியம்மா அந்த செய்கிற முறையெல்லாம் உண்மையிலே வடிவாக காட்டிப்பாங்க எப்படி எப்படி செய்கிற என்னென்ன அளவுன்னு சொல்லி. அதே மாதிரி நீங்களும் செய்யலாமே. நாங்கள் அதுக்காக வேண்டி தான் உங்களுக்கு வீடியோவில் விரிவாக தரேன்னாங்க. நாங்கள் நினைச்சாரும் 5 நிமிஷத்தில் முடிக்கலாம் வேணடா. இந்த விரிவாக தர காரணம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கணும் ரதியம்மா நாங்கள் இப்படி தான் செய்கிற மாட்டோம். அதுக்காண்டி தான் நாங்கள் அப்படி விரிவாக போகிறாங்க. உண்மையிலே இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடுன்றதை விட நல்ல ஒரு காணொலி. பழைய நிலைமைக்கு நாங்கள் எப்படி இருந்தாலும் இந்த சாப்பாட்டில் கொஞ்சம் மீட்டு காட்டினேன் உங்களுக்கு. அதுக்காண்டி தான் வீடியோ எடுத்துனாங்க. எங்கட பொடியன் என்ன சாப்பிடல இதுவரை இல்லை. மனுஷனுக்கு கொஞ்சம் மேய்ங்க பாவம் தானே. முன்னாடி நானே வீடியோ முடிச்சுக்கொள்ளேனே. ஆமாம் வேலையிலே நல்ல ஒரு காணொலி அறிக்கை நினைக்க. இந்த காணொலி மேலே முழுமையாக பாருங்கள். இந்த காணொலியை பார்க்குற மட்டும் இல்லை எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் தாங்க. மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கும் முறை விடைபெற்று சொல்கின்றோம். பாய்.